எங்கே போற மரத்தை ஏ மேல வந்து ஏறத்த மாதிரி வந்து ஏறிய யாரு அடியே சொல்லாமே உன் மேலதான் ஏறிட்டு இருக்க. ஒரு பொட்ட பிள்ளைக்கு நீ மட்டும் வந்து கட்டி பிடிக்கிற. எந்த ஊரு எங்க இருந்து வர்ற சாந்தி அந்த முடிவு தோப்பா முடிய ஒரிஜினல் பேர் பிடிச்சு பாரு முதல்ல. உத்து பார்த்தாதீங்க மாமா. நாங்கள் தரு 3 மாசமா ட்ரை பண்றோம். ஒரு மஜுரும் தெரியல. இப்ப என்னமோ எட்டி போயிடுது. டோன்ட் டச். குஞ்சு குட்டி வந்தவனே வாயில வந்து பேசிட்டு இருக்க. தப்பு தப்பா என் கொட்டை குட்டி இழுத்து வச்சு அறுத்து கூட தெரிஞ்சுக்க. இழுத்துக்க வச்சுக்க அறுக்காது. ஏன் அது விதை. என்னது அறுக்க கூடாது. ஐயோ அது அறுக்கிற பொருள் இல்லம்மா. அப்புறம் விதைக்கிற பொருள். விதைச்சு என்ன ஆகும்? பியூட்டிஃபுல் லேடி. ஐயோ பியூட்டிஃபுல் ஃபிகர். அடடடடடடா. பியூட்டிஃபுல் ஐஸ். ஓகே. பியூட்டிஃபுல் நோஸ். வெரி குட். மூக்கு. பியூட்டிஃபுல் மவுத்னா வாய். பியூட்டிஃபுல் நெக்னா கழுத்து. ஆண்டவன் மகாலட்சுமி மாதிரி மூஞ்சியை படைச்சு ஒட்டடை குச்சி மாதிரி உடம்ப கொடுத்து அந்த ஒட்டடை குச்சில ஒரு பத்தாடையை கட்டிக்கிட்டு நடு ரோட்ல ஒரு பக்கம் பார்த்தா சாவித்திரி மாதிரி. அம்மா திரும்ப. ஆமையா சாவித்திரி மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா கேஆர் விஜயா மாதிரி. அதே பல்ல பார்த்தா கேஆர் விஜயா மாதிரி சிரிப்பு புன்னகை. ஒரு பக்கம் பார்த்தா சிம்ரன் மாதிரி. சிம்ரன் மாதிரியே இருக்கே. நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம். நீ ஒரு பைசா நகரத்து சாய்ந்து கோபுரம். நீ ஒரு டெல்லி தாஸ் மகால். இதெல்லாம் சுற்றுலா தலமாச்சே. இதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன நீ சொல்லன சுற்றுலா தலம். அப்ப என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போகலாம் வரலாம். எங்க எதையுமே சொந்த கொண்டு அடிக்க முடியாது. வா போவோம். யோ சாந்தி யோ உன்னை செஞ்சாங்களா இல்ல பெத்தாங்களா இல்ல பேட்டாங்களையா? யாரே அந்த ஆளு? எதுக்கு எங்க கூப்பிடுற? சாந்தி என்ன ஆளு கூப்பிடுறீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? வர முடியாது போயா. நீ கூப்பிட்ட வரதுக்கு நீ என்ன வச்ச ஆளா நானே? அதுக்கு வேற ஆள பாரு. நீ கூப்பிட்ட நான் வரணுமா? நான் என்ன ஓடு நாய் குடி நினைச்சியா? பேடி ஃபூல். அச்சா என்ன பிளாடி ஃபூலா? இங்க பாரு. 3 முளை மல்லிகைப்பூ. பரவல் கேக்குது. முட்டக்கண்ணால் அதுக்கு மேல சொல்லாதயா உனக்கு வார்த்தை. 3 முளை 7 மவுண்ட் 3 வரை கிடைக்க வேலை இல்லையா? ஒரு ஜான் பூ வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு டீ வாங்கி கொடுக்கறாரே. நீ என்ன சீட்டு கட்டா அவனே கலஞ்சி போட்டுக்கிட்டு இருக்க? சீட்டு கட்டு ராசா ஒழுங்கா வந்துரு. எதுக்கு வர முடியாது? வரல என்ன பண்ண போயா? 1000 பேரை பார்த்திருக்கேன். எதுக்கு பொறுப்பா இருக்கியா நீ? 1000 பெண்களை பார்த்தேன். பொம்பளை பொறுக்கி சதா போயா தெரியும். கிறுக்கி அவங்க பூரா எனக்கு அக்கா தங்கச்சி சின்னாயி பெரியாயி அத்தை எனக்கு தெரிஞ்சு. ஒன்ன மட்டும் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுது? 6 மாத்தைக்கு வப்பாட்டி 6 மாத்தைக்கு பொண்டாட்டி. பொய்யால உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? யூடியூப்ல பார்த்தேன். என்ன யூடியூப்ல? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். யூடியூப்ல பார்த்தேம்மா. சரிங்க. அன்னைக்கே நான் உன்னை இல்தக செய்யா பண்ண ஆரம்பிச்சேன். என்னங்க சொல்றாரு? இல்தக செய்யா அப்படினா? ஆனா அதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன்னை சந்திக்கிறேன். சரிங்க. என்னுடைய இல்தக செய்யாவே உன்கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போன்னு வா போ. இல்தக செய்யனா என்னங்க? 1/2 மணி நேரம் தான் வா. ஏய் இல்தக செய்யனா என்னயா? நான் வர மாட்டேன். ஆம்பளை எல்லாம் கூட்டி நான் வர மாட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தொட்டு தாலி கட்டினா தான் நான் வருவேன். தொட்டு தாலி கட்டினா தான் வருவேன் நான். இன்னைக்கு முதலில் வச்சுக்கிட்டு அப்புறம் தாலி கட்டி. அதெல்லாம் முடியாது. புடிச்சு ரெண்டா கிழிச்சு போடுவேன். நான் புடிச்சு கிழிச்சு ஏன் அடியே? போனா போது பொட்டச்சி ஆச்சே. அழகா ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சா என்னமா? நான் என்ன கண்ணு தெரியல பொட்டச்சி நினைச்சியா நீ? எப்படி என்ன பத்தி பொட்டச்சி சொல்லலாம்? எப்படி என்ன பத்தி கட்டி பிடிக்கற நீ? அறிவு உள்ள உனக்கு? சோத்து வந்தீங்க? சோத்து போய் சுண்ணாம்பு பாத்தீங்க? நல்லா கேளுமா நல்லா கேளு. எனக்கு சூடு இல்ல. சொன்ன இருக்கா? சொன்ன இல்ல. மான இருக்கா? ஒரு பெண்ணு கிட்ட ஒரு ஆண் தப்பிக்கணும்னா சரி ஆம்பளையோட சூட்டை நிரூபிக்கணும்னா யாருகிட்ட நிரூபிப்பா? யாருகிட்ட நிரூபிப்பானா? என்கிட்ட கேக்குற? சொரணைய நிரூபிக்கணும்னா சரி ஒரு ஆம்பளை யாருகிட்ட நிரூபிப்பா? யாரும் எதிர்காரங்களோ அவங்கள்ட்ட நிரூபிக்க வேண்டியதுதான். என் சூட்டை நீ தெரிஞ்சுக்கணும். என்ன சூடு? உங்க சூடு ஓ சூட்டை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீ அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா அவனா இவனா ஆத்திரமா எல்லாம் ஏன் கூட்டு? நீ
தானமா கேட்ட. என்ன கேட்ட? சூடு இருக்கா இருக்கா அப்ப நீ தானே கேட்ட. கேட்டனா அப்ப நிரூபிக்கணும். இவ்வளவு பேசுறான் ரோசால அதுதான் கேட்டேன். அப்ப நிரூபிக்கணும் அப்படின்னா எதுக்கு? நீ எனக்கு பப்பாட்டியா? ஏன் என்னத்துக்கு? நீ என்னத்துக்கு கேக்குற? அது வேணால பாரு. இல்லாட்டி பொண்டாட்டியா? ஓ இந்த மாதிரியா நீ ரொம்ப பேசிக்கிட்டு இழுத்து வச்சு அறுத்து விட தெரிஞ்சுக்க. இழுத்துக்க ஆனா அறுக்காத. உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படி சொல்றீங்க? இந்த மைக் செட் ஓனர் உனக்கு தெரியுமா? தெரியாது. 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 தெரியாதா? தெரியாதியா? தெரியாத ஒரு சாமான்ல எப்படி மணி வாய வைக்கிறா? ஏங்க அவர் இன்னைக்கு வைக்க வேண்டியது அவரோட கடமை, பேச வேண்டியது என்னோட கடமை. அவர்கிட்ட நீ கேட்டுக்கிட்டு அவர் ஜாமான்ல நீ வாய வச்சிருக்கணும். ஏன் என்னத்துக்கு? இது அவர் விட்டு பொருள். சரி விடியிற வரைக்கும் இது நம்மள்ட்ட தான் இருக்கும். இது விடியிற வரை என்னோட சொந்தம். இது சொந்தம் இல்ல. இது யாருன்னு தெரியுமா? யாரு அது? வெள்ளச்சாமி. அதான் வெள்ளையா இருக்கும். இது வெள்ளச்சாமி. அந்த ஆம்பில் பாருங்க சாந்தி. என்ன சொல்றீங்க? இது யாரு? வெள்ளச்சாமி. அந்த ஆம்பில் பாருங்க சாந்தி. கிறுக்கி. இது எதுல போய் சொல்லி இருக்கு? சாந்தி. அதுதான் வந்திருக்கு. அதுக்கு தான் வந்திருக்கு. சட்டில வேகிற பொத்த வடை எதை எதிர்பார்க்க? கம்பிய. அதான் சர்வீக்கான சட்டியா இருக்கு. நாங்களும் சுடுவோம்ல, பாத்துருக்கோம்ல. கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது? ஏன்? வெந்துகிட்டு இருக்கிற பொத்த வடை நினைக்குமா? தான் ஒரு பக்கமாவே வந்து கறிவிடக் கூடாது என்பதற்காக எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பலமா பிரட்டி விடும். சரி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இதுதான் என்ன சட்டி மாதிரி. சரிங்க. வடை சுட ஆள் யார் தெரியுமா? யாரு? நாடகத்தை கான்டாக்ட் பண்ண மிஸ்டர் அள்ளி நகரம் இளைஞர்கள். சரி இத்த தள்ளி என்ன சட்டில சாந்திங்கிற பொத்த வடைய தட்டி போட்டிருக்கா அப்படின்னா ஏன்? வெள்ளச்சாமி கட்டி பிரட்டி விடத்தான். ஐயோ என் கம்பி மட்டும் வடைய பிரட்டி விடல. ஓ வடை ஒரு பக்கமாவே வெந்து கருகி போய் நாய் கூட நோந்து வாக்காது. எங்க கருகி போய் நாய் திங்காம தான் பரவாயில்ல, நீ திங்காம தான் போதும். புரியுதா? நாய திங்க விடுறத என்ன ஏமாத்திக்க சொல்ற? என்னதுக்கு? வா போவோம். வரப்படாது போயா. எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ண தெரியாது. போயா கோவம் படுத்துக்க. என்னதுக்கு நான் படுக்கிறேன்? என்ன ரெண்டு பேத்துக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்க. சரி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்க. ஆமா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சரிடா நீ ஒரு பக்கம் படுத்துக்க நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன். சரி நாளைக்கு சண்டையை போட்டுக்கிட்டு போவோம். அப்படி படுத்துக்கிட்டா கோவமே வராது, சண்டையே வராது. அதனாலதான் அதனாலதான் நீ என்கிட்ட சண்டை போடாதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? பேசாம படுத்துக்க. படுக்க முடியாது. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையே. என்னதுக்கு? எனக்கு சொன்னா நான் படுக்கணும் தேவையா? ஆண்டவன் கொடுத்த ஒவ்வொரு பொந்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அதுக்கு நீ துரோகம் பண்ணுன அடுத்த பிறவில ஆல்ரவுண்டுக்காரன் இதா பிறந்து இதுக்குள்ளதான் தூங்குவேன். ஏடா ஏன் இதா பிறக்கணும்? நீங்க என்னடா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல பாவம் இப்ப அவனுக்கு மட்டும் வெளிச்சத்திலேயே தொங்குது. ஆமால உங்களுக்கு வெளிச்சத்துல தொங்குதாக்கா? ஆண்டவன் கண்ணுங்கிற ஓட்டையை கொடுத்தானீங்க பாக்குறதுக்கு. அதை யூஸ் பண்ண முடியல. ஆமா காதுங்கிற ஓட்டை கேட்பதற்கு. ஒத்த மூக்க கொடுத்து ரெண்டு பொந்த கொடுத்தானீங்க வாசிக்கிறதுக்கு. ஒண்ணுல இழுத்து ஹலோ எதை? ஒரு நாசில இழுத்து ஒரு நாசில விடுறது, இன்னொரு நாசில விடுறது. ஆமா ஆண்டவன் கைய கொடுத்தானீங்க. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு பாவனை காட்ட. இந்த கைக்கு இடையில நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற அந்த ரெண்டு பால் பொட்டிய ஆண்டவன் ஆம்பளைய எங்கள்கிட்ட ஒட்ட வைக்காம லேடிஸ் உங்கள்கிட்ட ஒட்ட வச்சானே ஏன்? கறந்து வித்து போடுவீங்கன்னு தான் கிறுக்கி. அதை மட்டும் ஆண்டவன் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா கொடுத்தா பிராந்தி கடையில போய் ஒரு கட்டிங்க வாங்கி அதுல கறந்து விட்டு அடிச்சு குடிச்சிருப்பீங்க. அப்ப பொறுமையின் பொக்கிஷம் நாங்க தான். புரிஞ்சா சரிதான். இந்த பூமிக்கு கூட பூமா தேவி உங்க பேரு தான். எங்க பேரு மேல எடுத்துக்க ஆகாசவாணி வாணி. நாங்க நீர் எடுத்துக்கங்க. ஆனா நாங்க நடுவுல நாங்க நடுவுல என்ன பண்றீங்க? வர்ண பகவான்ங்கிற மலை. ஓ நாங்க ஆப்பல. இந்த மேகம் இருந்தாதான் வர்ண பகவான். அப்ப பாருங்களே நீங்க கீழே நாங்க மேல. இந்த வர்ண பகவான்ங்கிற தண்ணி உங்க பூமாதேவியில பட்டுச்சுன்னா ஐயோ செலுச்சிரு. சரி பட்டது பூரா துளுத்துரும். அப்ப சின்னது பெருசாகணும்னா நம்ம தண்ணி படணும். சின்ன தண்ணி அத வேணாம்னு சொன்னா தரித்திரியா. எங்க இந்த பூமாதேவி கீழே இல்லைன்னா உங்க தண்ணி வீணா போயிருமுங்க.
இந்த பூமாதேவி தான் தாங்கிட்டு இருக்கு உங்க தண்ணிய. எந்த விஷயத்திலுமே தண்ணி வீணாவே போகாது. எப்படி சொல்றீங்க? அது நீங்க நினைக்கிறத பொறுத்து இருக்கு. எது? நாங்க நினைக்கிறத பொறுத்து இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஆண்டவன் கால படைச்சானே நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, முடியாதுக்கு, உட்கார்றதுக்கு. இது பூரா உனக்கு சொந்தம். ஆமாங்க. அத படைச்சானே. எத? அதுதான். எதுங்க? அதுதான். அட எனக்கு ஒண்ணும் புரியலங்க, சொல்லுங்க. புரியாத மாதிரியே ரொம்ப நடிக்காத. தெரியலங்க. அந்த 1.5 சென்ட் நிலம். அது என்ன? 1.5 சென்ட் இல்ல, 1.5 சென்ட் தான்டா. ஒழுங்கா அதை விளைஞ்சாமி கிட்ட ஒப்படைச்சிரு. எந்த இடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலங்க, என்ன சொல்றீங்க நீங்க? உனக்கு எனக்கு சம்மதம் தெரியல. தெரியலதா? காட்டுல கிடக்குது எலுமிச்சம்பழம். ஆமா. கடல்ல கிடக்குது உப்பு. ஆமாங்க. ரெண்டு என்ன ஐட்டம்? ஏன் மாமே மகளா இல்லையே. ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊருக்கு ஆகி பாட்டுக்குள்ள நுழையிறது இல்ல. ஆமா. வெள்ளச்சாமி உப்பு, நீ எலுமிச்சம்பழம். ஐயோ, என் கூட சேர்ந்து நீ 4ஆ பிறந்துட்டீன்னா நான் மட்டும் தொட்டு நக்க ஒண்ணு சூறாயா இருப்பேன். எனக்கு வெள்ளச்சாமிக்கிற உப்பு பிடிக்காது. அப்படி உருண்டு ஓடுனா உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூலாயுதத்துல சொருகிடுவாரு. சூலாயத்துல சொருறாங்க பல நீக்கி நக்காம இருந்தா போதுங்க. ஓ சாரி இறங்கிச்சு உன் கூடு குப்பைக்கு போயிடும். குப்பைக்கு போனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வராம இருந்தா சரி. குப்பைக்கு போகாம குடும்பம் நடத்தவா அப்படிங்கிறேன். வேணாம், எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? யார பத்திட்டு இருக்க? என்ன பழம். என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம். கிறுக்கி அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? என்னங்க அது சீசன் பழம். சரிங்க. அது இனிமேல் பட்டுதான் கிடைக்கும். இப்போ என்ன பழம்? இந்த உலகத்திலேயே எந்த நேரமும் கிடைக்கிற பழம் என்ன பழம்? வாழைப்பழம் ஒண்ணுதான். சரி, ஏன் நீ அதை வித்தா? இந்த வாழைப்பழம் பிடிக்காது, அழுகி போயிடும். ஏமா வாழைப்பழம் பிடிக்காதா? பிடிக்காது, அழுகி சளி பிடிக்கும். ஓ இஷ்டத்துக்கெல்லாம் வியாபாரம் பார்க்கல. அந்த புள்ள என்ன பழம் விற்கணும்னா அது ஆசைப்படுது, அதை வித்துட்டு போகுது. அந்த புள்ள வருஷம் 360 நாள் அந்த புள்ள வியாபாரத்துக்கு இருக்காத. ஏமா அவன் வாங்க வரல, நீ நான் வாங்கிக்கிறேமா? எங்க மாமா இப்படி கடை இழந்த பழம் வாங்கிட்டோம். என்னங்க நான் சொல்றது? நான் வாங்கிக்கிறேன். வாங்குறீங்களா? நான் என்ன சொல்றேன், மாம்பழம் விக்காத, இழந்த பழம் விக்குது வேணுமா? வேண்டாம், வாழைப்பழத்தை வியி. நான் எப்படி இருக்க முடியாது? எங்க விருப்பம் தான் வீங்கங்க. ஏமா வாழைப்பழம் நெட்டு பத்தலன்னு சளி பிடிச்சுக்கோங்க. ஏமா சளி பிடிக்குன்னு நினைச்சா வாழைப்பழம் விக்குமா? வாழைப்பழம் நுழையாத இடமே கிடையாது. சரி, அதனால நீங்க வீங்க. கோயிலுக்குள்ளே செத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் நுழையும். அது ஒன்னுலையும் நுழையும், என்னுடைய நுழையும். கடைசி அதனுடைய தலையெழுத்து பத்திய குத்திக்கிட்டு படுத்துக்கும். சரி, ஏன் பத்திக்கு மட்டும் ஏன் ஒத்துக்கிட்டு படுக்குது? அதுல சொருனாலுமே படுத்துறான். அடி ஓட்டோ வீட்டுக்கா ஓட்டோ தெரியுதா இல்லையாப்பா? அடி ரோட்டோ வீட்டுக்கா ரோட்டோட வீட்டுக்கு ரோசாப்பு சேலக்காரி. ரோசாப்பு சேலக்காரி ரொம்ப நெடியாதமா. கொடையும் பொறுக்கு. ஒண்ணு இல்ல, குயிரி பூச்சி. கொடையும் பொறுக்கு. அடி நான் கேட்குமா போகட்டுமா? நீ கேட்கமா போகட்டுமா? முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி, முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி. சின்னக்குடி 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 லொலுகுடி 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 லொலுகுடி. ஏன் குச்சி குட்டி? என்ன குச்சி குட்டி சொல்றீங்க? அது மாத்திரம் ஒத்துக்கிட்டும். அதுமா ஒத்துக்கிறோமா? என்ன வார்த்தை கேட்கிற அந்த பிள்ளைய பார்த்து? சரி, அவன் தான் வர சொல்றாங்க, நீ வந்துடாத பாப்பமா, அப்படியே வா பாப்போம். இப்பதான் அழகா இருக்க, நீ இப்படி இருமா. அடிவாரி பொட்ட புள்ள வெளியே, அடிவாரி பொட்ட புள்ள வெளியே, வாலி பத்த நோகடிச்ச கிளியே, என் வாலி பத்த நோகடிச்ச கிளியே, அடி பொட்ட புள்ள வெளியே, வாடி 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 பொட்ட புள்ள வெளியே, என் வாலி பத்த நோகடிச்ச கிளியே.
என்னடா என்னமோ நாடுற மாதிரி வண்டியில ஒரு பொண்ணு பார்த்தேன். நீ எல்லாம் பொம்பளை பிள்ளையா வீசுதுன்னு சொல்றா அப்படி கொஞ்சம் அலசி கொண்டு வரக்கூடாதா முடியட்டேன். வண்டியில வரும்பொழுது பார்த்தேன் இந்த பிள்ளை தலையில ஆட்டுக்குட்டி வாழுமா இருந்துச்சு. சரி இங்க இவ்வளவு நட்டு தொங்குது. தம்பி இழுத்தா பேர சுருட்டி குடுமையா போட்டுருந்துச்சு. ஒட்டு மசுதாடா. ஏன் இது உனக்கு தெரியாதா? ஏமா இது எவ்வளவு? எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாயா? ஆமா. கை பாரு உன் நிலைமையை பாரு. ஏன் இருந்து மஜ்ரி விக்கிறவன்ட்ட போய் ஏமாந்துருக்கியா? எப்பங்க நான் ஏமாந்தேன்? 50 ரூபாய் மஜ்ரி 500 ரூபாய்க்கு வாங்கி. 500 ரூபாய்க்கு வாங்குனாங்க. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஏன்? இந்த போட்டு ஒன்று மஜ்ஜா கொடுத்து ஒரு கிண்ணத்தை வாங்கி பிடிச்சு கர்மி எங்க கூந்தலுக்கு உன் கால்கள் வச்சு சத்தத்துக்கு வடிவாடகி வாட்டுகள் கண்களுக்கு அடிய கொட்டாப்பட்டி கொடுத்தேன் தாங்க உடுப்பு நீ குன்ற முதல்ல இழுச்சாப்பேல அந்த பிள்ளை உனக்கு தக்க நடிக்குது. உனக்காக பேசிட்டு இருக்கேன். ஏப்பா கோவப்படுற? ஏட்டா ஏடா அதாவது நீனும் பள்ளிக்கூடம் போறங்கிற 2 பேரும் தூங்குற வயசுல நீங்க 2 பேரும் தூங்குங்க நாங்க வேலையை பார்த்துக்கிறோம். ஆமா உன் வயசு ரொம்ப சின்ன வயசு. வர்ற ஆடி வந்தா தாட்டா 16 அடி பள்ளிக்கூடம் போறடி பள்ளிக்கூடம் போறடி துள்ளி ஓடி கிட்ட வாடி துள்ளி ஓடி இங்க ஓடி அடியே பாட்டி தான போதி அப்படியா இருந்தா நீனா தொட்டு தொட்டு வாயில வச்சுக்கிறாங்க. யாருமே சீண்ட மாட்டேங்கிறீங்க. என்னுடைய குருநாதர் கேபி காளிமுத்து அவர்கள் இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தப்பு தப்பா அவரு இருக்கு பையன் இப்படி வாழக்கூடாது. அப்படி வேற பாட்டு பாடுங்க. அடி உச்சி வகுந்தெடுத்து
ஏய் பிச்சு பூவு வச்ச கிளி. ஏய் பாட்டில் பிழை இருக்கின்றது. இப்படி பாடக்கூடாது அந்த பாட்டை. உச்சியில கும்படுத்து பிச்சு வெட்டகிரி பட்டு மலை பக்கத்துல மேகிடுன்னு சொன்னாங்க மேகிடுன்னு சொல்லையில நரமென்ன தன்னாங்க. கோச்சுக்காதீடா, அதாலும் சொல்லி கொடுத்தது அப்புறா. ஏய், தப்பா ஏய்யா? சொல்லி கொடுக்குற. அடி உச்சி நாய்க்கு தடுத்து குத்தி பிச்சு பூவு வச்ச கிளி. உச்சியில கும்படுத்து குத்தி பிச்சு வெட்டகிரி தடு நம்பி போனீங்கன்னா இப்படித்தான் என்னங்க இப்படி சொல்ற? ஏமாத்துருவேன். என்னங்க? ஏன்டா அப்படி சொல்ற? செலவு ரொம்ப பண்ணியிருக்கா அப்படி. அடி அதுக்கு அந்த புறம் அடியாத்துக்கு அந்த புறம் ஐயனாரு பொட்டலடி. ஐயனாறு பொட்டலடி அடி பொட்டலில வீடு கட்டி பொட்டலில வீடு கட்டி இந்த பொட்டத்திய காவ வச்சு பொட்டடி வச்சு பொட்டச்சிய காவ வச்சு பொட்டச்சி கதை கவ புட்டாபி கேப்பலியா. பொட்டச்சி கட்ட கவ பொட்டலிக்க பொட்டலியா. ஐயோ, பேய் யாருன்னு இந்தம்மா இப்பதானே போயிட்டு வந்தேன் மறுபடியும் பேய் பேய் மச்சான் வந்துட்டு. என்ன மச்சான் அப்படி ஆயிடுச்சு? ஐயோ இந்த பொட்டாச்சி குத்திடுச்சுடா. மச்சான் இந்தம்மா மச்சான் ஏய், ஏ? இப்பதான் மச்சான் நீ ரொம்ப அழகா இருக்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுங்கடா உருப்புடு. ஏய் இந்தம்மா என்னங்க? வீட்டுக்கு போனா அடையாளம் தெரியாம போயிரு. ஆமா, எனக்கே தெரியல. நீ என்ன பண்ற? ஆ, ஒரு குதி குதிச்சா சரியாயிருமா? குடிக்கிறி. ஐ, வந்துருச்சு. ஏய், மச்சான் என்னடா என்ன மச்சான் ஆச்சரியமா இருக்கு? என்ன ஆச்சரியம்? அந்த புள்ள குதிச்சவனே உன் வாய் சரியாயிருச்சே. இது ஆமா, உன் வாய்க்கு அந்த புள்ள தான் ரிமோட்டா? இப்பதான் கண்டுபிடிச்ச நானும். என் வாய்க்கிட்ட என் வாய போடுறோம். அதுக்காக இது ரிமோட்டு. ஐ லவ் யூ. என்னங்க? காதல் வந்துருச்சா? எழுத்தக செய்ய அப்படின்னா எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் பாயிண்ட் காதல், நோ பாயிண்ட் காதல், கரெக்ட் பாயிண்ட் காதல், கம்ப்யூட்டர் த பாயிண்ட் காதல். எத்தனை காதல் இருக்கு பாரு. எல்லா காதலையும் சேர்த்து ஒரே மிச்சர் காதல். அப்படியே. பணமரத்து மேல ஏறி பவனி இறக்க போறேன். பணமரத்து மேல ஏறி பவனி இறக்க போறேன். பரவலத்து மேல ஏறி பவனி இறக்க போறேன். இந்த பானை ஒரு கீழே பிடித்து பக்கம் போச்சுடே. நானு நெருஞ்சு கீழே இங்க மேல போகுதே. பணமரத்து மேல ஏறி பவனி இறக்க போறேன். ஒரு மரத்து பவனிய குடிச்சா உடம்பெல்லாம் பஞ்சமடி. பரவலத்து பவனி குடிச்சா பரவலத்து பவனி குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமணி. உலகத்திலே இல்லை அடிமோடி வாடி. எனக்கு முத்த கொண்டு தாடி. ஓடி வாடி ஏ தாடி எனக்கு உள்ளே ஒன்று தாடி. எனக்கு முத்த கொண்டு தாடி. நான் பரவலத்து மேல ஏறி பவனி இறக்க போறேன்.
வந்து விட்டதா? வந்து விட்டது. அதை எப்படி சொல்ல, என்னன்னு சொல்ல, சொல்லவா? கொண்ட சேவல் கூவும் நேரம் மேல தாளம் கேட்கும்